இங்கே பார்த்தீங்களா என்ன கொண்டு வந்திருக்கான்னு? வெள்ளரி பழம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெருசுன்னு? ஒரு 2 கிலோ வரும். எல்லாம் வெடிக்கிற டேஜ் ஆகி போச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கட் பண்ணலாம். அது என்னென்னு பார்த்தீங்களா? சர்க்கரை. ஒரு பழம் பழுத்துருந்துச்சு. இதோட கட் பண்ணலாம். ஓகே, கட் பண்ணி பார்க்கலாம். ஸ்மூத்தாக போது கட் பண்ணலாம். வாவ். அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கலாம்? என்ன மாதிரியான செயல்பாடுகளை அதிமுக எம்எல்ஏக்கள் செய்ய வேண்டும்? வெள்ளரிக்காய் பிக்கலாம்னு போனோம். அப்போ பார்க்கும்போது வெள்ளரி பழம் இருந்துச்சு. சரி, ஓகே, எப்படி தப்பிச்சிட்டு ஷாட் இருக்குது அப்படின்னு பிச்சிட்டு வந்தாச்சு. இது நல்லா சர்க்கரை போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். அட ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டு இதைப்பா. கழுவுனே எல்லாம் தண்ணியாக இருக்குது. காட்டில் கிடந்து தான் சரி ஏதாவது ஏறி இருக்கும் அப்படின்னு கழுவுனா ஒரு மாதிரி தண்ணியாக இருக்குது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். இந்த பையன் பிள்ளையா அங்கே வச்சிடலாம். இவ்வளோ பேச இருக்கு, நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கோங்க. நீங்கள் இருக்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? ட்ரெஸ்ஸாக இருக்குல்ல. எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இன்று காலை 7:30 இங்கே பாருங்க, சென்னைக்கு வருமாறு இந்த தோல் உழிச்சிங்கன்னா அப்படியே வந்துடும். இங்கே பார்த்தீங்களா? பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டம் நடைபெறுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இப்படி சர்க்கரை போட்டு செய்தியாளர் அன்பழகன் அன்பழகன் இன்று காலை அனைத்து செம்மையா மாவுமா இருக்கு. உத்தரவு இருந்தது. அனைவருமே வந்து விட்டார்களா? என்ன அது ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது செம்மையா இருக்குது. முக்கிய தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இப்படி லைட்டாக சர்க்கரையை போட்டு பாருங்க, இப்படி போட்டு ரொம்ப பழம்ல, ரொம்ப கையில் நார்மல் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. ஏன்னா இப்போ வெய்ய காலம்ல வெள்ளரிக்காய், வெள்ளரி பழம் அதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுல்ல. அது சர்க்கரை சுட்டு சாப்பிட்டா செம்ம சாப்பிடும். இந்த ஜானும் ஜாக்கி சாப்பிட்டானுங்களா கூட கொடுக்கலாம். அவனுங்களா இந்த மாதிரி இயற்கையாக சாப்பிடுங்க. காட்டில் விளையிறது செம்மையாக இருக்கும் வெயிலுக்கு. அவ்வளோதாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த விதையை எடுத்து வச்சு மறுபடியும் கொஞ்சம் போடுவோம். சும்மா 2 விதை ஒன்றா கூட எவ்வளோ காய் வருது தெரியுமா? பாருங்கள், இந்த தோலை தாண்ட முடியுது. அது ஒரு நாள் விட்டுருக்கலாம், ஆனால் பழம் வெடிச்சு எல்லாம் ஒரு மாதிரி ஆயிருமா, அதனால சரின்ட்டு ஃபஸ்ட்டு வந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த பழத்தை வச்சுட்டேன். 2-3 பழம் இருக்குது. அது 2 நல்லா பழுத்துரும். மாங்காய் மக்களே, இதுக்கு பேர் ஐயோ சாரி, வெள்ளரி பழம். சாப்பிடலாம் வாங்க. சாரி, சாப்பிட்டோன்னே கூப்பிட்றேன், சாரி. இந்த மாதிரிலாம் நம்ம இதில் விளைய வச்சு நம்மளே சாப்பிடும்போது எவ்வளோ சந்தோஷம் இல்லை? நல்லா செம்மையாக மாவு மாதிரி இருக்குதுங்க சாப்பிடும்போது. அது ஜூஸ் அடிச்சு குடிக்கலாமான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சர்க்கரை, பால், ஏலக்காய் போட்டுக்கிறது, முந்திரி இந்த மாதிரி போட்டு அடிச்சு குடித்தா செம்மையாக இருக்கும். அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்ன பண்ணால் பீஸாக கட் பண்ணி வச்சு ஜூஸ் போட போகிறாங்க. ஆமாங்க, நல்லா மாவு மாதிரி இருக்குது. ஜூஸ் போட்டால் செம்மையாக இருக்கும். பார்த்தீங்களா? இந்த விதையெல்லாம் எடுத்து வச்சா மறுபடியும் போடலாம். இப்போல்லாம்
வெள்ளரிப்பழம் சீசனு. அதனால் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் வெள்ளரிப்பழம் மக்ஸாக கிடைக்கும். வாங்கி சாப்பிடுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே உங்களை மிஸ் செய்யணும். பாய்.